ஐக்கிய மக்கள் சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட இணைப்பாளர் அங்கஜன் ராமநாதன் வடமாகாண சபை தேர்தல் தொடர்பாக ஊடக இணையதளத்துக்கு வழங்கிய விசேட செவ்வி. முப்பது வருஷமா நாங்கள் அரசியல் போராட்டம் செய்துட்டோம். 30 வருஷம் ஆயுத போராட்டம் செய்துட்டோம். எங்களுடைய நோக்கம் எங்களுடைய மக்களை திருப்பி எங்களுடைய காலில் இருத்து வைக்கிறது தான். அதாவது அவைண்ட நாளாந்த பிரச்சனைகள், அதாவது அன்றாட பிரச்சனைகள் அதுகளை தீர்த்து கொண்டு எங்களுடைய மக்களோட சமுதாயத்தின் எழுச்சி திருப்பி நாங்கள் எந்த இடத்துல இருந்தோமோ அந்த இடத்துக்கு வரணும். ஏனென்றா நாங்கள் எப்பயுமே யாழ்ப்பாணத்தை பற்றி சொல்லிக்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஏனென்றா சொல்லிக்க நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் 30-35 வருடத்துக்கு முதல் நாங்கள் எங்களுடைய ஆக்கள் தான் வேர்ல்ட் பேங்க்ல இதாக இருந்த வேல் அது இல்லாமல் இந்த ஹை பொசிஷன்ஸ்ல இருந்த நாங்கள் சொல்லுவோம். இப்போ நாங்கள் அப்படி எதுவும் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறோமா? இல்லை. அந்த 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 அதை இங்கிலீஷில் சொல்லுவீங்கன்னா க்ளோரி டேஸ், அந்த ஒரு நிலைமைக்கு எங்களோட யாழ்ப்பாணத்தை கொண்டு போகிறது தான் என்னுடைய நோக்கம். அதாவது எங்களுடைய நோக்கம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்த வரைக்கும் அதுதான் எங்களுடைய இப்போதைய திட்டம். எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் முறியடிச்சு வெல்லணும்ன்றது எங்களுடைய நோக்கம். தமிழ் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதா இருந்தா அவையில் வரணும் நோக்கம். மக்கள் தான் டிசைட் பண்ண போயினோம். அப்ப நாங்கள் ஒரு கட்சியை தோக்கடிச்சு தான் இன்னும் ஒரு கட்சியில வரணும்னு நாங்கள் அந்த ஒரு பிலீஃப் எங்களுக்கு இல்லை. ஒரு மாசத்துக்கு முதல் நாங்கள் ஓப்பனா பேப்பர்ல இன்விடேஷன்ஸ் கொடுத்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மூலமாக இந்த வடமாகாண சபை தேர்தலில் கேட்க விரும்புகிறார்கள், அதாவது தேர்தலில் கேட்க விரும்புகிறார்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ போட்ட இடத்துல எக்கச்சக்கமான பேர் போட்டவே, வர்த்தகர், கல்விமான்கள், கணக்கு பேர்கள் அப்ளை பண்ணவே. இது ஆக்சுவலி இது வரலாற்றுக்கு இந்த வித்தியாசமான என்னென்னா கனகாலத்துக்கு பிறகு கணக்கு பேர் ஜாழ்ப்பாணத்துலேருந்து எங்களுக்கு அப்ளை பண்ணவே. அதாவது கிட்டத்தட்ட 55 அப்ளிகேஷன்ஸ் வந்தது. அதில் முன்னாள் போராளிகளும் இருக்கிறோம், எல்லாரும் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒன்றும் ஃபைனலைஸ் பண்ணல. அது கட்சி தலைமை தான் டிசைட் பண்ணணும். எனிவே அவையில் சேர்ந்து கேட்க போயினமோ அந்த கட்சி சேர்ந்து கேட்க போதோ பிரிஞ்சு கேட்க போதோன்றதையும் அந்த கட்சி தான் டிசைட் பண்ணணும். இது ஜனநாயக நாடு தானே, அந்த கட்சிக்கு உரிமை இருக்குது எங்களோட சேர்ந்து கேட்க போதோ பிரிஞ்சு கேட்க போடுதோ உண்டு. அதே நேரம் நாங்கள் நாங்கள் அரசு இது SLFP லெட் அலையன்ஸ் தான் சொல்லுவோம். இந்த அரசாங்கம் SLFP தான் முதல் மெயின் பார்ட்டி. இப்போ SLFP தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கு. எங்களோட தலைவர்கள் டிசைட் பண்ணுவினோம், அதாவது பார்ட்டி டாப்ல டிசைட் பண்ணுவினோம் என்ன மாதிரி கூட்டணியா என்ன மாதிரி அதை டிசைட் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நான் 13வது திருத்த சட்டம்ன்றது எங்களுக்கு திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது நாங்களா ஸ்ரீலங்காலேருந்து நாங்கள் ஒரு இளைஞர்கள் ஒரு முடிவில் நாங்கள் அதை கொண்டு வரையில. அதை சரியோ. இரண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த ப்ரொவின்சியல் மாகாண சபைன்றதே இந்த ஸ்ரீலங்காக்கு இது டூ ஸ்மால், அதாவது ஸ்ரீலங்காக்கு இது சின்ன. பாருங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் USA பொறுத்த வரைக்கும் அது ஓகே, ஏன்னா அது பெரிய நாடுகள். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி பார்த்தால் வடமாகாண சபை இந்த நொதர்ன் ப்ரொவின்சியல் கவுன்சிலில் இந்த 13 அமெண்ட்மெண்ட் படி லேண்ட் அண்ட் போலீஸ் பவர் வந்துச்சுன்னா, அதாவது காணி மற்றும் போலீஸ் பவர்கள் வந்துச்சுன்னா நீங்க சொல்றீங்க தமிழர்களுக்கு ஒரு சம உரிமை கிடைச்சதுன்னு சொல்றீங்க. அப்ப இங்க இருக்கிற தமிழர்கள் மட்டும் கிடைச்சா போதுமா? ரத்னபுரையில 4 லட்சத்து சொச்ச தமிழர் இருக்கணும், கொழும்புல எத்தனை ஆயிரம் தமிழர் இருக்கணும், அப்ப அனுராதபுரியில தமிழர் இருக்கணும், பொலனறுவையில தமிழர் இருக்கணும். அப்ப மற்ற தமிழர்களுக்கு என்ன சொல்றது? நான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதும் தமிழருக்கு சம உரிமை இருக்கணும். அந்த ரீதியில தான் நாங்கள் என்ன சொல்லுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நாங்கள் நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ், தேசிய அரசியலில் ஈடுபடணும். அதாவது கம்யூனல் பாலிடிக்ஸ். என்ன கம்யூனல் பாலிடிக்ஸ் நான் சொல்றேன், அந்த இந்த சமூகம் சார்ந்த அந்த இந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல ஈடுபடக்கூடாது. அந்த ஏதாவது இந்த கட்சி அல்லது மொழி அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் தேசிய அரசியலில் ஈடுபட்டால் தான் தமிழர்கள் என்ற நிலைமையில எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் முன்னுக்கு கொண்டு போகலாம்.
அந்த நிலைமையில நான் சொல்றேன்டா 13வது திருத்தச் சட்ட அந்த ப்ரொவின்சியல் சிஸ்டத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் நாங்கள் இந்த சிஸ்டத்தில் இருக்கிறபடியா நாங்கள் இருக்கிறோம். இந்த திருத்தச் சட்டம் வந்து யாழ் வடமாகாணத்துக்கு மட்டும் இல்லை, முழு மாகாணங்களுக்கும் இது நடக்க போகுது. அதே நேரம் மற்ற மாகாணங்கள் எல்லாம் அது இதுக்கு ஒத்துழைக்குது. அதாவது சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள், பாஸ் பண்ணியிருக்கணும் ஒரு ரெசல்யூஷன், தங்களுக்கு இது வேண்டாம் என்று. அதே மாதிரி மற்ற மாவட்டங்களும் சம்மதம் கொடுத்துருக்கு, மாகாணங்களும். அப்போ இது எல்லா இப்போ வடமாகாணத்துக்கு மட்டும் நாங்கள் வேணும்னு கேட்கல, எல்லா மாகாணங்களுக்கு கொடுக்குற உரிமையில தான் வடமாகாணங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் அது மட்டும் கிடைச்சா எங்களோட உரிமை சம உரிமை வந்து நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியுமோ? இல்லை. நாங்கள் தமிழர்களாக நாங்கள் முன்னுக்கு வந்து நாங்கள் நேஷனல் லெவல் பிளேயர்ஸாக இருக்கணும். அதாவது தேசிய அளவில் நாங்கள் அரசியல் செய்யணும். நாங்கள் எங்களுடைய மாவட்டம் எங்களுடைய ஆக்களோட இருந்தால் மட்டும் போதுமோ? எல்லாருக்கும் நாங்கள் எல்லா தமிழர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல விளையாடணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிற்கணும் போய். அதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். தெரிவுக்குழுன்றது வந்து எல்லா கட்சியும் இதுல இணைஞ்சு சேர்ந்து செய்தாத்தான் அவர்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்ல முடியும். இந்த பேப்பருக்கு மட்டும் தங்களுடைய கருத்தை சொல்லிக்கொண்டு, அதாவது தெரிவுக்குழுக்கு சொல்லாட்டி என்ன பிரயோசனம்? முடிவெடுத்த பிறகு நாங்கள் போய் பேப்பர்ல அறிக்கை விட்டு என்ன பிரயோசனம்? அறிக்கை விட்டு தான் நாங்கள் எங்களுடைய தமிழர் இந்த நிலைமையில நிற்கிறோம். அறிக்கை விடாம முதல்ல அந்த வேலையை செய்விக்கணும். அதாவது உங்களுக்கு தெரியும் தானே, 30-35 வருஷத்துக்கு முதல் நாங்கள் எங்களுடைய சமுதாயம் கல்வியில பேர் போன சமுதாயம். தமிழர்கள்டா நல்ல எஜுகேட்டடாக கட்டாயம் கொடுத்தா வேலை ஸ்ட்ராங்கா செய்ய வேண்டும். அந்த இது வந்து இப்ப குறைஞ்சிட்டுது. உண்மையா இல்லையா? உங்களுக்கு தெரியும், இந்த 30 வருஷத்துக்கு இந்த பிரச்சனை எப்ப தொடங்கினு தெரியும் உங்களுக்கு. அந்த கோட்டான்ற ஒரு பிரச்சனை வந்தது யூனிவர்சிட்டியில. அப்ப நாங்க என்ன சொன்னாங்க, யூனிவர்சிட்டியில கோட்டா வேண்டாம். இப்ப என்ன சொல்றோம், கோட்டா வேணும். அதுல என்ன தெரியுது, எங்களோட கல்வி தராதரம் அந்த இடத்துக்கு குறைஞ்சிருக்கு. அதை நாங்கள் திருப்பி எழுப்பினாத்தான் எங்களுடைய சமுதாய எழுச்சி வரும். ஏன்னா கல்வியால மட்டும்தான் எங்களுடைய சமுதாயத்தை திருப்பி நாங்கள் இருந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும். அது என்னுடைய மெயின் ஃபோக்கஸ். கல்வியை நாங்கள் திருப்பி இருந்தபடி கட்டாயம் கொண்டு வரோம். ரெண்டாவது, எங்களுடைய இளைஞர்களை கணக்கு பேரை நாங்கள் இழந்துட்டோம். இளைஞர்களை அதை நாங்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு வழி காட்டி, இப்போ நாங்கள் 1-2 ஜெனரேஷன்ஸ் லாஸ் பண்ணிட்டோம். நீ அடுத்தடுத்த ஜெனரேஷன்களும் லூஸ் பண்ணக்கூடாதுன்றதுதான் என்னுடைய நோக்கம். நான் 2010 கொடுத்து கொண்டு வரோம். 2010 நாங்கள் நியமிக்க காலப்பட்ட காலத்திலேருந்து வேலையில் கொடுத்து கொண்டு வரோம்ன்ற வேலையில் எடுக்கிறதுக்காக உதவி செய்து கொண்டு வரோம். ஒவ்வொரு திணைக்களங்களுக்கு என்னென்று அப்ரோச் பண்ணுறது, ஒவ்வொரு தனியார் கம்பெனிகளுக்கு என்னென்று அப்ரோச் பண்ணுறதுன்றதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்து கொண்டு வரோம். அதே நேரம் எங்கள்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் ஒன்று இருக்குது, வேலையில்லா பட்டதாரிகளோட டேட்டா பேஸ். அதே நேரம் வேலை இல்லாத இளைஞர்களோட டேட்டா பேஸ் ஒன்று வச்சிருக்கிறோம். அதில் இருந்து நாங்கள் அவைகளுடைய திறமைக்கு ஏற்றபடி இந்த ஃபீல்டு தான் அவைகளுக்கு சரி வரும், இந்த கரியர் தான் அவைகளுக்கு விருப்பமானதிலையும் எடுத்து அவைகளுடைய தகமையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வச்சிருக்கோம். அதே நேரம் எங்களை ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து கேட்டால் எங்களுக்கு ஈஸியாக அது கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். அதே நேரம் ஒரு அரசாங்க திணைக்களத்துக்கு இது சரியா இருக்கும்னா நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். அதே நேரம் ஆனால் தகமையின் அடிப்படையில் தான் வேலையில் கொடுப்படுது. ஆனால் அந்த ஒரு டேட்டாபேஸ்ன்றது முக்கியம். சிவி ஒழுங்காக செய்ய இயலாத நிலைமையில இருக்குங்கிற நாடு குடாநாடு. இப்போ அவைகளுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, சில ஆக்களுக்கு செய்ய இயலாத ஆக்களுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுக்குறோம். என்னென்று செய்யணும், என்னென்று இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும், அதுகளெல்லாம் கைடன்ஸ் கொடுத்து, அதே நேரம் பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது தனியார் கம்பெனிகளுக்கும் அதாவது அரசாங்க உத்தியோகங்களுக்கும் எந்தெந்த டிரெக்ஷனில் போனால் எப்படி வேலை எடுக்கலாம் அதுகள்ன்றதுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுத்து கொண்டு வரோம். அதே நேரம் இதுவரைக்கும் நான் நிற்கிறேன்னு ஒரு 2500-3000 பேருக்கு நாங்கள் இதுவரைக்கும் வேலையில் எடுக்கிறதுக்காக உதவி செய்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். இன்னும் அதை கூட்டணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம். என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முக்கியமாக இப்போ யார் வந்து கேட்டாலும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு தான் சொல்லணும். எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் ஒரு கோஆபரேஷன் எங்களோட நாட்டை கட்டி எழுப்ப போகிற ஒரு விஷயம். அந்த கோஆபரேஷனுக்கு உள்ளுக்கு போகிறேன்டா எக்ஸாம் பாஸ் பண்ணாமல்
உள்ளுக்கு போட்டால் அந்த கோஆபரேஷனே நீங்கள் கீழே கொண்டு வர மாதிரி தான் முடியும். அதனால் நான் என்னுடைய ஃபர்ம் பிலீஃப் தகமை இருக்கணும் எந்த வேலைக்கு போகிறண்டாலும். அதே நேரம் அவைகளுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம், நாங்கள் அந்த வேலையை என்னென்று எடுக்கிறேன். சரி, ஒரு படிப்பிக்கிறதுக்கு அந்த ஜென்ரல் நாலேஜ் அதில் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு கைடன்ஸ் ஒன்று கொடுக்கலாம். அதே நேரம் இப்போ பார்த்தீங்க இந்த பட்டதாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தான் எடுத்தது 2012ஆம் ஆண்டு வரைக்கும். அதாவது 2009ஆம் ஆண்டு வரைக்கும் பட்டதாரிகளை எடுக்க போறோம்னு சொல்லியிருந்த அரசாங்கத்தை நான் ஜனாதிபதியோட, அதாவது ஹானரபிள் நாமல் ராஜபக்சவோட கதைச்சு 2009 2011 வரைக்கும் ஆக்கினாங்க. ஏனென்றா எங்களுடைய யாழ் மாவட்டம் கனகாலமாக கொடுக்கப்படாமல் இருந்தது. 2006 உள்ள கிராஜுவேட்ஸ் கூட இருந்த வேலை இல்லாமல், அதாவது கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளும் இருந்திருக்கணும் ஆனால் வேலை இல்லை. அதில் ஆனால் ஒன்று முக்கியமாக சொல்லுவேன், அது அரசாங்கத்தில் மட்டும் பிள்ளை இல்லை, எங்களுடைய பட்டதாரிகள்லையும் பிள்ளை இருக்கு. என்னென்னா அரசாங்க வேலை இருந்தால் தான் வேலை செய்வோம், இல்லாட்டி வேலை செய்ய மாட்டோம்ன்ற ஒரு எங்களில் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. அதை நாங்கள் மாற்றணும். ஏனெண்டா ப்ரைவேட் கன்சர்னில் போனாலும் நாங்கள் மேலே முன்னுக்கு வரலாம், அதுக்காக அரசாங்க உத்தியோகம் தான் உதவி செய்யும் என்று யோசிக்கக்கூடாது. இனி என்னடா இப்போ நாங்கள் ஒரு ஸ்டேபிளான சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம், அதாவது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வுக்கு வந்துட்டோம். இனி புது கம்பெனிகள் வரும், ப்ரைவேட் கன்சர்னையும் நாங்கள் அப்ரோச் பண்ணணும். இந்த நாங்கள் கரியரில் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம் பெரிய ப்ரைவேட் கன்சர்ன்ஸுக்கு போனால். இப்போ என்னென்னா நாங்கள் கணக்கு சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னு நினச்சி எங்களுடைய இளைஞர்கள் வழி மாறி திசை மாறி போகிற அளவில் நிற்கணும். ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு குழு ஒன்று நாங்கள் டிசைட் பண்ணி கொண்டு வரோம். இப்போ இந்த கலாச்சார சீர்கேடுன்றது சொல்கிறது என்னென்னா யாழ் மாவட்டம் மட்டும் இல்லை, அது இலங்கை முழுக்க இருக்குது. அதான் என்ன பிரச்சனைண்டா 2009க்கு பிறகு அது ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணிட்டு யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும். ஏனெண்டா இப்போ யுத்தம் வரைக்கும் கர்ஃப்யூவல் இருந்துச்சு, நாங்கள் வெளியில் வரதில்லை. அது பிறகு எல்லாம் திறந்து விட்டோன்னு ஃப்ரீடமாக. அப்போ அது நார்மல் இயல்பு. விடுதலை புலிகள் இருந்த காலத்தில், அதாவது யுத்தம் இருந்த காலத்தில் என்ன நடந்தது? கர்ஃப்யூ 5-6 மணிக்கு பிறகு வெளியில் ஒருத்தரும் போயிடாது. இளைஞர்கள் டே டைம் பகல் நேரத்திலே வெளியில் வழி கிடையாது. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே பிள்ளைகள் வீட்டில் இருந்து படிக்க தொடங்கினா வெளியில் போயிடாட்டி படிப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நார்மலாக எல்லாம் கலாச்சாரம்லேருந்து எல்லாம் பேணப்படும். ஆனால் இப்போ ஃப்ரீடம் வந்துட்டு, சுதந்திரம் வந்துட்டுது. ஆனால் தனி மனித ஒழுக்கம் வேணும். அது நாங்கள் எங்களுக்குள்ள வரணும் மொழிய யாரும் இருந்தால் அதை உருவாக்கி ஊட்டையில்லாது. நாங்கள் அதுகளுக்கு வழியை காட்டலாம், என்கரேஜ் பண்ணலாம் பிள்ளைகளை. ஆனால் தனி மனித ஒழுக்கம் ஒன்று இருக்கணும்.